Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 889. ஓபன் பண்ணா எவனோ ஒருத்தன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம லூஃபியோட வாண்டட் போஸ்டரோட சுத்திட்டு இருக்கான். எந்த விளக்கண்ணா பையன்னு தெரியல. அதே நேரம் இங்க குமாவை அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அது நம்ம சாபோவுக்கு சுத்தமா புரியல. இவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல சேஃப்டியா ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் ஒண்ணு போடுவானுங்க. இல்ல இந்த அளவுக்கு வீக்காவா மரிஜாய்ஸ் இருக்கும், இல்ல பவர்ஃபுல்லான ஆளுங்க யாரையுமே செக்யூரிட்டிக்கு போட மாட்டாங்களா? டோஃப்ளமிங்கோ கூட அவனை பார்க்க வரதுக்குள்ள 4-5 பேர்த்த தாண்டி வர மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஏன் பிக் மாம் கிட்ட சிக்கி சின்னாபின்னமாகல? நான் கவர்மெண்ட் ஆளுங்க இப்படி வீக்கா இருக்கானுங்க என்னன்னு தெரியல. மேபி ரெண்டு பக்கமும் ஹெட் குவார்டர்ஸ் தானே இருக்குது, அந்த தைரியத்துல இருக்கானுங்க போல. சரி, இப்ப அவனுங்க அந்த மரி ஜாய்ஸோட ஜியோகிராஃபியை பத்தியும் கேசலோட ஸ்ட்ரக்சரை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. எல்லாமே இப்ப இவனுக்கு அத்துப்புடி. மெயின் பஞ்சாயத்து இந்த நேவி அட்மிரல்ஸ் எல்லாம் செக்யூரிட்டிக்காக இங்க வந்திருக்கானுங்க. ஏன்னா ரெவரி நடக்க போது இல்ல, அவனுங்க மட்டும்தான் இப்ப தலைவலியே. ஆனா சாப முடிவு பண்ணிட்டான், யாரு குறுக்கால வந்தாலும் சரி இன்னைக்கு குமாவை காப்பாத்தியே ஆகணும்னு. அப்ப லிடன்பர்க் உன்னோட தம்பியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையுமே காப்பாத்தினது குமா தான், அது தெரியுமான்னு கேட்பான். அது நம்ம சாபோக்கு நல்லாவே தெரியும். என்ன அந்த டைம் மெமரி லாஸ்ல இருந்தான். சபாடி ஆர்கிபெலகோல நம்ம பயிலுக பூரா நேவி அட்மிரல்ஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. குமாக்கு லூஃபி யாரு என்னன்னு நல்லாவே தெரியும். ரெவல்யூஷனரி ஆர்மில இருந்தவன் தானே, அதனால அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனி ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டுட்டான். ஏன்னா ஏதாச்சும் சிங்கிள் ஐலாண்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டான். மறுபடியும் அந்த நேவி ஆளுங்க அங்கேயே ட்ராக் பண்ணி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி பண்ணிருப்பான்னு வைங்க. அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆனாங்க. ஏச அந்த டைம்னு பார்த்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் தனியா கலவரம் பண்ணி ஒன்னு வேலைக்காகல கோட்டை விட்டுட்டான். கூடவே போனஸா ஒயிட் பேர்டும் சேர்த்து போயிட்டான். இப்படி வீக்கா இருந்ததுனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க அண்ணனையும் காப்பாற்ற முடியல. அதனால என்ன பண்ணிட்டான், நம்ம 2 வருஷத்துக்கு வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஆளாளுக்கு இருக்கிற இடத்துலயே பிராக்டிஸை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் தானே இப்ப மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. குமா மட்டும் இல்லைன்னா நம்ம ஆளுங்க இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அண்ட் அதோட பின்விளைவுகளை தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். சொல்ல போனா குமா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான காம்ரேடு. அது மட்டும் இல்லாம இவனோட பிரதரை காப்பாத்தி இருக்கான். அதுக்கு நன்றி கடனா ஏதாச்சும் பண்ணணும்ல. அட குமா நினைச்சா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிக்க முடியாதா என்ன? அவன் ஏன் தப்பிக்காம இருக்கான்னு எதையாச்சும் யோசிச்சாங்களா இவங்க? சரி ரைட்டு விடுங்க, காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சும்மாவா இருப்பாங்க? அப்படியே கட் பண்ண நம்ம லூஃபி அவனோட வாண்டட் போஸ்டரை பார்த்து சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப தலைவன் 1.5 பில்லியன் வேற லெவல் மாஸ் இல்ல. 1.5 மில்லியனை 150 மில்லியன் பார்த்தா அழுதான் பாருங்க. அதுதான் செம காமெடி. சொல்ல போனா அவனோட பவுண்டி 3 மடங்கு அதிகமா இருக்குது. ஒரு கிரேட்டஸ்ட் பைரட்டுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு பவுண்டி கொடுப்பாங்க. இப்ப தலைவனை ஒரு மாசான பைரட்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வரும். அதுல இன்னைக்கு தான் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஒரு வழியா ரெவரிய ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சோ இப்ப அதை பத்தி சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க. என்னன்னா இந்த உலகத்தை சுத்தி ரெட் லைன் கிராண்ட் லைன் 2 லைன் போகுது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுல கிராண்ட் லைன் தான் ரொம்பவும் டேஞ்சர். அதுல தான் இப்ப லூஃபியும் மத்தவங்களும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும்னு வைங்க. இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பெரிய ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட 170 கண்ட்ரி இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதுல இருந்து ஒரு 50 கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஹோலி லேண்டுக்கு வருவாங்க. அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு வைங்க. அப்புறம் என்ன விளக்கெண்ணைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். சரி, இதுக்கப்புறம் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். அப்படி வந்தவங்க எல்லாருமே ரவுண்டு கட்டி அங்க வந்து உட்காருவாங்கன்னு வைங்க. வந்தவங்க சும்மா காஃபி குடிச்சிட்டு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டாலும் சொல்லுவாங்க. என்னவா இருந்தாலும் சரி, அவங்க கண்ட்ரிக்கு தேவைப்படுற விஷயம் இவங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு பைரட் வந்து பயங்கரமா ஆட்டம் போட்டுருக்கான். டிராகுலா மாதிரி இருக்கானே, இவனோட கண்ட்ரி தான். அகைனு கிட்ட சொன்ன உடனே பொட்டனில 4 போட்டு இம்பல் டவுன்ல தூக்கி போட்டுட்டான். அதனால எந்த ஒரு உதவினாலும் செய்வாங்கன்னு வைங்க. இப்போ இவங்க அடிக்கடி கேட்கிற ஒரு பைரட்டோட பேரு ஸ்டார் ஹேட் லூஃபி அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவனும் பேசுறதுக்கு வந்துருவான். அதானே அடுத்தவன் விஷயம்னா அடிச்சு பிச்சுக்கிட்டு வந்துருவான். இல்ல அவன் பிக் மாம கொல்ல ட்ரை பண்ணானாமா, ஆனா அவ எஸ் ஆயிட்டான். நீ அடுத்தது கைடோவை தான் போட்டு தள்ள போறான்னு சொல்லி ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்குது. அட ஊருக்குள்ள 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ஏன் நானே சொல்றேனேம்மா, இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுங்க பேசுறதெல்லாம் கணக்கா எடுத்துக்கலாமா? ஆனா சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்ப நம்ம பயில அங்கதான் போறானுங்க. இதுல சிக்கலே அங்கதான் இருக்குது. ஏன்னா கைடோ இருக்கிறது லேண்ட் ஆஃப் ஆனோல. அந்த இடம் லாலெஸ் ஆன ஏரியா. வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் சம்மந்தமே இல்ல. இப்ப இவங்க கவர்மெண்ட் ஆளுகளை ஹையர் பண்ணி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இந்த லூஃபி எப்படி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்னு ரூம் போட்டு யோசிப்பானோ. ஏன்னா அடுத்தடுத்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கானே, இவனை தடுக்க வேற வழியே இல்லையான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ப்ரோடன்ஸோட கிங் எல்லாம் விழுந்து சிரிப்பாரு. அதான் எலிசபெல்லோ. ஏன்னா அவனை சப்போர்ட் பண்றதுக்கும் சில பல பேர் இங்க இருக்காங்களே. சரி, இப்ப சேர்மேனா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சில்லி நோஸ் தான். ஐ மீன் இவன் பேரு பாத்தீங்கன்னா பாலிவுட். நான் வச்ச பேரு சில்லி நோஸ். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கீழே வைங்க. இவனால எல்லா விஷயத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண
பண்ண முடியும்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா சில பேர்த்துக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு இப்பதான் கான்ஃபரன்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இன்னும் 7 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ள இவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இப்ப இங்க நடக்க போற இந்த பெரிய கான்ஃபரன்ஸால மட்டும்தான் உலகத்தோட டைரக்ஷனே மாற போகுது. சரி ரைட், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. எல்லாம் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ண அந்த 5 எல்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு போலன்னு பேசிட்டே வராங்க. அலபாஸ்டாவோட கிங் இவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அது வேற என்ன ஏதுன்னு பாக்கணும் பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோப்ராவோட ஃபேமிலியை பத்தியே கொஞ்சம் கேவலமாவும் பேசிட்டு போவானுங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் இப்ப பிக் மாம் கைடோ பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருக்குது இல்ல, அதை பத்தியும் பேசுவானுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பேரமௌண்ட் வாரோட தாக்கமே இன்ன வரைக்கும் ஸ்டாப் ஆகல. எப்படியே போச்சுன்னா இவங்களால இந்த உலகத்தை இப்படியே மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியாது. சோ எதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ அது எல்லாத்தையுமே சட்டு புட்டுன்னு கிளீன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும்னு வேற லெவல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போறானுங்க. இவனுங்க போடுற பிளான பார்த்தா இதுக்கப்புறம் ஏதாச்சும் பெரிய வில்லங்கம் பண்ணுவானுங்க போலயே. அப்படியே கட் பண்ணா அந்த பாங்கியா கேசலுக்குள்ள சேம்பர் ஆஃப் ஃபிளவர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரம் செடி கொடிகள் தான். ஒட்டைக்குள்ள காட்ட வச்சிருக்கானா எவ்வளவு பெரிய மூலகட்ட மூட்டையா இருப்பான் இவன். இந்த கருப்பு உருவத்தை இமுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூதேவி இன்னும் யாருன்னு தெரியல. இவங்களை பார்க்க அந்த 5 பேரும் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்கள பார்க்க கிளம்புவான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம லூஃபியோட போட்டோ, பிளாக் பியர்டோட போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு டார்டாரா வீசியிருப்பான். சிரகோஷி போட்டோ மேல கத்திய குத்தி வச்சிருப்பான். விவியோட போட்டோவை கையில குத்தி வச்சிருப்பான். யார் இவன், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அப்ப அந்த இமுங்கிறவன் மேல அந்த எம்டி த்ரோன் இருக்குல்ல, அதுல அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துக்குவான். அவன் முன்னாடி இந்த 5 எல்டர்ஸும் மண்டி போடுவானுங்க. அட பாவிகளா, நீங்க தான் எல்லாத்துக்கும் ஹெட், இதுக்கு மேல ஆள் இல்லைன்னு பார்த்தா இவனுங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட தான் அட்வைஸ் எல்லாம் கேட்கறானுங்க. இவனுங்களே பெரிய பெரிய ஆளுங்க, இவனுங்களே மண்டி போட்டு மரியாதை செலுத்துறானுங்கன்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அப்ப அப்படியே அவன் கண்ணை காமிக்கிறாங்க. பயங்கர கொடூரமா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ்ல என்னென்னலாம் காவாலித்தனம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.